இங்க ஒரு ஆட்டுக்கு 30 வருஷம் ஜெயில் தண்டனை குடுக்குறாங்க. இப்போ விசாரணைக்காக வெளியே வர அந்த ஆட்ட அங்க இருக்க பிரஸ் எல்லாம் பயங்கரமா போட்டோ எடுக்க இப்ப இந்த ஆடுமே பிளாஷ்பேக்கா யோசிச்சு பாக்குது. ஒருவரோட ஆட்டு பையன்ல வளர்ந்துட்டு இருக்க இந்த ஆடுக்கு எப்படியாவது ஊருக்கு வெளியே இருக்க சிட்டிக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. அந்த இடத்துக்கு மாசத்துக்கு ஒரு டைம் மஸ்தான் பாய்ங்கிற ஒருத்தர் வருவாரு. வர அங்க கொளுத்து போயிருக்க ஆடுகள் எல்லாம் எடுத்துட்டு போவாரு. இதனாலேயே அந்த ஆடு நல்லா சாப்பிட்டு நம்மளும் வெயிட் ஏறி அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுது. அது நினைச்ச மாதிரியே நல்லா வெயிட் ஏற நெக்ஸ்ட் டைம் அந்த மஸ்தான் பாய் இந்த ஆட்டையுமே எடுத்துட்டு போறாரு. போன ஒரு சந்தையில விற்கும் போது இந்த ஆட்டை மட்டும் பக்ரீத்காக அவர் தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறாரு. எப்படியோ தான் நினைச்ச மாதிரி சிட்டிக்கு வந்துட்டோம்னு சொல்லி அந்த ஆடு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் அறுவாள் எடுத்துட்டு அதை ஆடை வெட்ட வராங்க. அதே இதுக்காக நம்மளை கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லி பயந்து அந்த ஆடு அந்த இடத்த வெட்டி இப்போ ஓட ஆரம்பிக்குது. இப்படி ரொம்ப தூரம் ஓடி வந்த அந்த ஆடு டயர்னால பக்கத்துல இருந்து ஒரு கோயில்ல ஆடுபடிக்காக தண்ணி வச்சிருப்பாங்க. அந்த தண்ணியை குடிச்சிட்டு தலையை அசைச்ச உடனே இந்த ஆடு உத்தரவு குடிச்சுன்னு சொல்லி அங்க இருந்து ஹிந்துஸ் எல்லாம் இப்ப அந்த ஆடை வெட்ட வராங்க. இதை பார்த்து அந்த ஆடுமே அடைய தண்ணி குடிச்சது ஒரு குத்தமாடான்னு சொல்லி அந்த இடத்த விட்டுமே ஓட ஆரம்பிக்குது. இப்போ இந்துஸ் முஸ்லீம் ரெண்டு பேருமே அந்த ஆடு எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பஞ்சாயத்துல இந்த கேஸ் முடியாதனால கோர்ட் கொண்டு போறாங்க. கோர்ட்ல இந்த ஆட்டை பார்த்த ஜட்ஜுமே ஷாக் ஆயிராரு. அட்லீஸ்ட் இந்த ஆட்டையாவது காப்பாத்தலாம்னு சொல்லி மத கலவரத்தை தூண்டினால இந்த ஆட்டுக்கு 30 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லிடுறாங்க.